நெகட்டிவ் வேல கொண்டு போறது. இதற்கு போய் மரத்துல ஆணி அடிச்சு அவங்க முடிய வைக்கிறது. இதற்கு 400 பேரோட விதிய 400 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னது யாரு? மனுஷன். மனுஷன் எப்படி கணக்கு பண்ணா? இது ஆத்மா ஆக்கிரமித்த ஒரு இடங்கள். அதனால அதை விற்க முடியாது. பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய மூளைகள் வந்து சேவ் பண்ணி வச்சு. எங்க அப்பா வந்து இறந்துட்டு என்னையும் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல நிறைய ஜோதிட ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு வரோம். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு என்னன்னா, மனிதன் பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா கூடவே இறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை. இறந்ததுக்கு அப்புறம் நம் ஆத்மா எந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேடலா வச்சிருக்கும், அதை தாண்டி ஆன்மீகத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை குருவுக்காகவும் அர்ப்பணித்த சாது பிரகதீஸ்வர் அவரை தான் சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். இந்த கூடு விட்டு கூடு பாயறதுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல ரிஷிகள் முனிகள் நிறைய பண்ணுவாங்க. ஒரு இடத்துல தன்னுடைய உடலை பாதுகாக்க வச்சுட்டு இங்கிருந்து தன்னுடைய ஆத்மா மட்டும் வெளியேறி போய் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இங்க வருவாங்க. அது வரைக்கும் அந்த உடலானது பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது உங்க குரு மூலமாக இருக்கு? சித்தர்கள், யோகிகள், ஞானிகளுக்கு இயற்கையாகவே அந்த குண்டலினி விழிப்பு அடையும் போது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை வெளிச்ச ரூபமாக தானாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கு. எதற்காக அந்த பயிற்சிகளை அவங்க வந்து மேற்கொண்டு இதை செய்யறாங்கன்னா, அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்துல அந்த சூட்சும உடலாக பயணித்து சில மனிதர்களுக்கு ஆத்மா விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய சித்தர்கள் இந்த சித்துகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாயறது விஷயங்கிறது ஒரு கடல். நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா மக்களுக்கு இந்த பதிவுகளை பார்க்கும் போதே பல கேள்விகள் வரலாம். இதோட தொகுத்து நம்ம வந்து ஒரு பெரிய பதிவா அதை நம்ம வந்து முழுவதும் நம்ம பயணம் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சினிமால காட்டுறதை தாண்டி நிறைய பில்டிங்ஸ் விலை போகாம இருக்கும். இது ஆத்மா ஆக்கிரமித்த ஒரு இடங்கள். அதனால அதை விற்க முடியாது. அது வந்து நிறைய பேர் அனுபவத்தை தானே சினிமாவா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு ஆத்மானால ஆக்கிரமிக்க முடியும்? கண்டிப்பா முடியும். சில இடம் இருக்கு, அவங்க வந்து தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வீடு கட்டி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நினைக்கிறான் இந்த சொத்து இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். அப்போ அவங்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து அவங்கள வந்து அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக பல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்களும் அதை கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு அவங்க வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க காலம் போனவரை அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அப்போ அவங்க எங்க வாழ்வாங்க? அவங்க வாழ்ந்த இடத்துலதான் அந்த ஆத்மா வாழ்றதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அது வாழ்ந்த இடத்துல கண்டிப்பா எல்லா ஆத்மாக்களுக்கும் தான் வாழ்ந்த பிறந்த இடத்துலதான் வாழ்றதுக்கு பிரியமா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 100 பங்கு வாய்ப்பு உண்டுமா. சில நேரங்கள்ல பெரிய பெரிய டவர் கட்டியிருப்பாங்க, அங்கெல்லாம் ஆவி இருக்கும், அங்க வந்து விற்காம இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வேற காரணங்களும் இருக்கலாம். நம்மளுடைய ஞானிகள் என்ன சொல்றாங்க, எந்த இடத்துல இயற்கை சக்தி வேலை செய்யாம போகுதோ அங்க வந்து சூன்யமாக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த அறையே நீங்க எந்த லைட்டு எதுவுமே போடாம இங்க ஒரு பொருளை நீங்க அசையாம நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த இடம் கேட்டீங்கன்னா ஒரு சூன்யம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். செயல்படாம போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வேலை செய்யும் போது யாராவது ஒருத்தவங்க தவறி இருப்பாங்க. அப்போ அந்த தவறுனதுனால அங்க இன்னொருத்தவங்க வேலைக்கு போகாம இருப்பாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஆவிகள்னு ஒரு காரணமா இருப்பான்னு கேட்டா சில இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பெருவாரா வாய்ப்பு இல்லாம இருக்கு. அந்த ஆத்மா அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கும் தன்னுடைய ஆசை நிறைவேற. இன்னும் நிறைய பேர் வீடு விற்காது, பழங்கால வீடுகளா இருக்கும், அந்த வீட்டை விற்க முடியாது அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும். இதே மாதிரிதான் பில்டிங். சோ இது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை அப்படிங்கிறீங்க? உண்மை. ஆனா அதுதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் அப்படி இருக்குமான்னு கேட்டா ஒரு கேள்வி. சில இடத்துல அவங்க ரொம்ப நாளா பூட்டியே போட்டிருப்பாங்க, அந்த இடம் வந்து செயல்படாம இருந்துட்டு இருக்கும். அப்போ அங்க இயற்கை செயல்படாம இருக்கு. அப்போ ஒரு மனிதன் வந்து பார்க்க வரும்போது அவனுடைய மூளை என்ன பண்ணும், இது என்ன ஒரு வெறுமையா ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்காம போகலாம். அங்க ஆவியே இல்லாம இருக்கலாம். இதை தாண்டி இதற்கான செயல்பாடு வெளிவரக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ங்கிறாங்க. அமாவாசையில இன்னும் நிறைய ஆத்மாக்களுடைய ஆவேசம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம யாரையாவது கூப்பிட்டு கேட்கணும்னா அந்த நாட்களை உபயோகிக்கலாம். பௌர்ணமி அப்படின்னா அது ஒரு நல்ல ஆவி, அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல சக்தி அவங்க ஆத்மா நல்ல விஷயத்த சொல்லுதுன்னா அப்படிங்கிறாங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும்? அமாவாசை பௌர்ணமிய பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல பாதைகள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய மூளைகள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. நம்ம உடம்பு எவ்வளவுதான் இருந்தாலுமா இந்த யூனிவர்ஸோட தொடர்பு இருக்கும்போது
இந்த சூரிய மண்டலத்துக்கும் இந்த சந்திர மண்டலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செயல்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த பூமியோட செயல் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால மனிதனுடைய மனமும் உடலும் மாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த மனிதனுடைய மனமும் உடலும் மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நேரத்துல வந்து அமானுஷ்யங்கள் நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது. ஏன்னா இந்த பூமி வந்து நம்ம தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில அது இல்லை. ஆனா ஆத்மா வெளியில போயிடுது. அது இன்னொரு இடத்துல போய் உட்காரும்போது ம். அது பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது பெண்ணோ ஆணோ அந்த ம். இறந்தவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே வருது. நெகட்டிவ் வேல கொண்டு போறது. இதற்கு போய் மரத்துல ஆணி அடிச்சு அவங்க ம். முடிய வைக்கிறது. இதற்குன்னு கோவில்களே தனியா இருக்கு. அப்ப இது உண்மைதான். எல்லாத்துக்குள்ளேயும் உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஆவிகள் பிடித்ததாக சொல்லக்கூடிய சில பெண்களோட பார்க்கும்போது மனோ ரீதியில பாதிப்படைந்தவர்களும் பெருவாரியா இருக்காங்க. அவர்கள் வந்து வீட்டுல மரியாதை கொடுக்காமல் ரொம்ப ஒடுக்கப்படுறதுனால, ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்கறதுனால, அதை வெளிப்படுத்த முடியாமல் யாரையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, ரொம்ப துன்பத்துல அவஸ்தைப்படும் போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் வந்து வெளிப்படக்கூடிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும், என்ன காரணத்தை சொல்ல முடியும், கூட இருக்கிறவங்க ஏதாவது பேய் பிடிச்சிருச்சோ, ஆவி பிடிச்சிருக்குமோ, ஏதாவது அமானுஷ்யங்கள் உள்ள பூந்திருக்குமோ அப்படின்னு ஒரு காரணத்தை உருவாக்கும் போது இவர்கள் அந்த ஆக்ரோஷம் வெளிப்பட்டு மீண்டும் பழைய நிலை வரும்போது இவர்கள் நினைக்கவோ நமக்குள்ள ஆவி வந்திருக்கும். ஸோ அந்த இயற்கையாகவே இவர்களே கற்பனை பண்ணி கொண்டு பெருவாரியான மக்கள் இருக்காங்க. சில நேரங்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10 பேர் வந்து பேய் பிடிச்சா ஆடுற மாதிரி இருந்தா 10 பேரும் பொய்யா இருக்கலாம். அதுல ஒரு 1,00,000 பேர் ஆடுறாங்கன்னா அதுல ஒருத்தவங்க 2 பேரும் உண்மையா இருக்கலாம். கனவுல வந்து இறந்தவங்க வந்தாங்க. ம். என்கிட்ட இந்த பொருள் குடுன்னு கேட்டாங்க. ம். என்ன இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ண சொல்றாங்கன்றாங்க. உண்மையிலே இறந்தவர்கள் கனவில் வந்து அந்த மாதிரி செயல்படுத்த முடியுமா? இல்ல ஞாபகங்கள் தான் நமக்கு அப்படி மாறுதா? பெருவாரியா இறந்தவர்களுடைய ஞாபகம் நம்மளோட மூளையில பதிவு பண்ணப்பட்டதுனால அவர்கள் இதெல்லாம் விரும்புவார்களோன்ட்டு இயற்கையாவோட நம்மளுடைய மூளைகள்ல சப்தங்கள் பதிவுபட்டிருக்கு. அப்ப நம்ம தூக்கத்துல போகும்போது தூக்கம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, காலை நேரத்துல மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஓட்டத்தை அது மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அதன் மூலமாக சில நேரங்கள்ல நம்ம சிந்திச்சது கனவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல சில ஆத்மாக்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அன்பு இருக்கிறவங்க கிட்ட மகளாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மாவாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கனவின் மூலமாக சில தகவல்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா அது வந்து அதே மாதிரிதான் லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் முடியும். சில பேர் சொல்லுவாங்க எங்க அப்பா வந்து இறந்துட்டு என்னையும் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு கூடயே ம். அப்படிங்கிற ம். மாதிரி சொல்லுவாங்க. ம். இது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வர்றதுக்கு காரணம் காரணம் என்னன்னா, அப்பா தனிமையில இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய ஆழ்மனது, நம்ம சரீரத்தை விட்டு போயிட்டாரு, தனிமையில இருக்கிறாங்கிற எண்ணம் நம்மளுடைய இதுவும் மனம் சார்ந்த ஒரு விஷயம் தாமா. ஏன்னா அப்பா வந்து வாசல்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இவர்களுக்கு சில நேரங்கள்ல அப்பா உடம்போட இருக்கும்போது வரைக்கும் பயம் இருக்காது. இறந்து பிணமாகும் போது அழுகைகள் எல்லாமே இருக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு நாளுக்கு மேல அவருடைய சரீரத்தை வைக்கும்போது அவங்களுக்கே பயம் ஆரம்பிச்சு. அப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடு அப்பா வந்து நம்மளை கூப்பிடுறாரோ, இது பண்றாரோ, அதை பண்றாரோ, இவர்களே இயற்கையாக உருவாக்கக்கூடிய தவிர எந்த ஆத்மாவும் நீ வான்லாம் கூப்பிடாதம்மா. இந்த இடத்துல பார்க்கும்போது சித்த நிலை ஞானிகள் ம். இவங்களுக்கு எல்லாத்தையும் உணர முடியும். அகோரிகள் இவங்க ம். ஒரு பக்கம் அவங்களும் இதே மாதிரி மரணத்தை கண்ணில் காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அகோரிகள் தான் இருப்பாங்க. டெய்லி பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். அதை பார்ப்பாங்க. அந்த பிணத்தை சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. சித்தர்கள் அகோரிகள் உங்கள் பார்வையில்? மனிதனாக பிறந்துட்டாலே கர்ம வினைகள் பாக்கி இருக்குன்னு தான் அர்த்தம். எப்போது இந்த யாத்திரை முடியணும்னு நினைக்க தோங்குறோமோ அவர்களை தான் வந்து ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், அகோரிகள் எல்லாமே சொல்லுவோம். இவங்களுடைய முக்கியமான லட்சியம் என்ன? கடவுளை தரிசனம் பண்ணுவது, பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது, தான் யாருன்னு உணர்றது. இதற்கு நிறைய பாதைகள் இருக்கு. அந்த பாதைகள்ல ஒவ்வொருத்தவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட எல்லாரோட பாதைகளோட எல்லை முக்கியமான கடைசி எண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கடவுள். ஆத்மா வந்து ஒரு கடல் தாண்ட முடியுமா? அதாவது 7 கடல் அப்பால் தான் வந்து சொர்க்க பூமி இருக்கு, ம். கைலாயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ம். ஒரு கடல் விட்டு இன்னொரு கடல் ஆத்மாவால தாண்ட முடியுமா? ம். அதே மாதிரி அதற்கு ஏதாவது மொழிகள் இருக்கா? லாங்குவேஜஸ் இருக்கா? ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் சரீரமற்ற நிலையில இருக்கிறதுனால அது வந்து ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு அதால தாண்ட முடியும். இப்போ இந்த கிரகத்துல இருந்து வேறொரு கிரகத்துக்கும் அதால போக முடியும். அதனால ஆத்மா வந்து இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிறத வந்து நம்ம கேட்கறத விட அது வந்து பல கண்டங்களுக்கும் அதால போக முடியும். ஏன்னா அது வந்து சரீர அற்ற நிலையில அது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஆத்மா நம்மளே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம சரீரத்துல இருக்கும்போது அமெரிக்காவை சுத்தி பார்க்கணும், இல்லைன்னா இப்போ ஏதாவது பாரிஸை போய் பார்க்கணும், இல்லைன்னா மெரினாவை போய் பார்க்கணும், அந்த மாதிரி அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தோணாது. ஏன்னா அவங்களுடைய வந்து என்னன்னா சரீரத்தை விட்டுட்டோம், ஒரு வெறுமையான ஒரு பயணம், எப்போ பிறப்பு கிடைக்குமோ அந்த ஒரு பயணத்துல இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளையோ எதையுமே மேற்கொள்ளவே மாட்டார்கள். ரெண்டாவது,
ஆவிகளுக்குன்னு ஒரு மொழி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆவிகளுக்குன்ட்டு ஒரு மொழி கிடையாது. ஆனா ஆவிகளுக்குன்னு ஒரு சப்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ம். அதாவது வழிகாட்டுதல் ஆவிகள் மூலமாக கேட்கும்போது, இன்னொரு ஆத்மாவை அந்த மேல் இருக்கக்கூடிய அவர்கள வழிகாட்டுறவங்க சில சப்தத்தின் மூலம் இழுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பரிபாஷைகள் நமக்கு தெரியாதுமா. ஏன்னா அது பித்ரு உலகத்துடைய கணக்கு, அவர்களுடைய யாத்திரை, அதே மாதிரி அவர்கள வந்து பித்ரு உலகத்துக்காக வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பயணத்துல இருக்கிறாங்க. அந்த சத்தம் நம்ம பேசக்கூடியதா இல்ல. ஆனா அந்த சத்தம் ஆவிகளுக்கே புரியுதா அப்படின்னு கேட்டானா, அவர்கள் அந்த சப்தத்துக்கு ஏத்த மாரி நடந்து கொள்கிறார்கள். ஆத்மா கிட்ட இருந்து என்னோட குரு மூலமாக அந்த கேள்விய நாங்க கேட்டிருந்தோம். அப்போ அந்த ஆத்மா வளைத்தே கேட்கும்போது, அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது சப்தத்தின் மூலமாக பரிணாமங்கள் நடக்குது. ஆனா அந்த சப்தம் வந்து மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு சப்தமாக இல்ல. இப்ப பாஷைன்னு பேசும்போது தமிழ் பேசுற ஒரு ஆத்மாவும் இருக்கும். ம். சீனம் பேசுறது இருக்கும். ஜப்பான் பேசுறது இருக்கும். இந்த ம். 2 எல்லாம் கலக்கும் பொழுது ம். அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ங்கிறது நம்ம தெருவுல இருக்க பைரவர நீங்க பிடிச்சிட்டு போயிட்டு, இமயமலை பைரவர்ட்ட கொண்டு போய் விட்டீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள சத்தத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா நமக்கு தான் என்ன பண்றது, அங்க போனா கடுவாளி மொழி பேசுறாங்களா? ஹிந்தி பேசுறாங்களா? இந்த மொழி அப்போ இங்க மனிதனுக்குள்ள தான் அந்த சப்தம் ஒரு பொருளுக்கான சப்தத்த என்ன மாதிரி வந்து கொடுத்ததா மத்தவங்களுக்கு புரியுங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கே தவிர, ஆத்ம உலகத்துல போகும்போது, "நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்குனியா?" அப்படிங்கிற விசாரிக்கிற தன்மைலாம் கிடையாது. மனிதனால் இங்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கும், மனிதனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பரிணாம நிலையில இருக்கக்கூடியதுக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு போயாச்சு. 5 ம். வயது இருக்கும். அவங்க வந்து பூர்வ ஜென்மத்துல ஒரு 70 வயசு வாழ்ந்திருப்பாங்க. இப்ப திரும்பவும் பிறவி எடுக்கும் பொழுது, அந்த பூர்வ ஜென்மால பார்த்த அதே ஆட்கள சந்திக்கும் பொழுது, அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? உணர முடியுமா இவங்க தான்? நம்மளுக்கு இறப்பு ஏன் கொடுக்கப்படுது? இப்போ சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களை இம்சைப்படுத்துவது மட்டும் தான், அது வந்து அவன் வந்து என்னன்னா தர்மம்னு சொல்லுவான். அப்போ அவன்கிட்ட நம்ம தர்மத்த போதிச்சோம்னு வச்சுடுங்களேன், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? "இல்ல இதுதான் நான் சொல்றது தான் சரி. நீங்க சொல்றது தப்பு" அப்படிம்பான். அப்போ அந்த மனிதனுக்கு அவனுக்கு தர்மத்த போதிக்கணும்னா என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இறப்பு குடுத்தாகணும். அப்ப இறப்பு கொடுக்கும்போது அவனுடைய நினைவுகள் அப்போதான் அழிந்து, மீண்டும் ஒரு உடம்பு எடுக்கும்போது மட்டும் தான் அந்த பழைய நினைவுகள அவன்கிட்ட இருந்து அழிக்க முடியும். அவர்களுக்கு இந்த குடும்பம், பந்தம், பாசம் இவங்க சரின்னு சொல்றது எல்லாமே அழிந்து ஒரு கட்டம் வந்த பிறகு தான் அவர்களுக்கு பிறப்பே கொடுக்கப்படும். அதனால தான் நாம பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பழைய நினைவுகள்ங்கிறது வர்றதில்ல. ஆனா சில பேர் சொல்லுவாங்கல்ல சார், இந்த ம். மாதிரி வந்து ஏற்கனவே நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். ஆனா ம். முதல் முறை அப்பதான் பார்ப்பாங்க. ஆ. ஏற்கனவே அவங்கள சந்தித்த மாரி இருக்கும். அந்த முகம் அவங்களுக்கு நினைவுக்கு சந்திச்ச வரும். மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா, சில நேரங்கள்ல இந்த இடத்த நான் முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்துருக்கேன். இருக்கும். இந்த இடத்த பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த பூமியில பார்த்தாங்களா, எந்த பூமியில பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இங்கு நமக்கு இறப்பு குடுக்கப்படுறது நம்மளுடைய மறதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இறப்பு குடுக்கப்படுது. அப்படி இறப்புல மறதி ஏற்பட்டா தான் மனிதன் மீண்டும் பிறந்து கர்ம வினைகள்ல பயணம் பண்ண முடியும். அதாவது முன் ஜென்மத்துல நம்ம சாதிக்க முடியாத, அடைய முடியாத விஷயத்தான் இந்த பிறவில நம்மளுடைய தேடலா இருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ம். மக்கள் கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இத பத்தி உங்களுடைய முன் ஜென்மத்துல சாதிக்க முடியாதத சாதிக்கிறதுக்காக பிறப்புன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆன்மீகம் இப்படி பேசல. முன் ஜென்மத்துல உனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை நிவர்த்திக்காக இந்த பிறப்பு குடுக்கப்பட்டிருக்குன்னு ஆமா, சொல்லுது. ஆமா. அப்போ எந்த மனிதனுக்கு அவன் எந்த இதை எதிர்பார்த்தானோ, அந்த எதிர்பார்ப்பு முடியாத வரைக்கும் அவனுக்கு இந்த உடம்பு மேல ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த யாத்திரை உனக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பயணத்துக்கு ஒரு முடிவே இல்லாம தான் இருக்கு. அங்க ஒரு அடி அடிச்சு, இது ஒரு மாய தான். மனிதனாவே பிறப்போமா அடுத்த பிறவில? ம். இல்லாட்டி விலங்காவோ, பறவையாவோ, இல்ல ம். ஒரு பொருளாவோ நம்ம வந்து பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்பு இருக்குல்லம்மா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா இந்த சரீரத்த பழக்கப்பட்டுடுச்சு. இந்த உடம்ப கண்ணு, காது, கை இயக்குறது, காத கேட்கறது பழக்கப்பட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவ எடுத்து, நான் ஒரு நாய்க்குட்டி உடம்போட நான் விடும்போது, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த உடம்ப இயக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அதிலிருந்து பரிணாமமாயி மனிதனாக வர முடியுமே தவிர, மனிதன்ல இருந்து மிருகங்களுக்கு போகுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு. குறைவு. ஏன்னா, அங்க இருந்து சில புலன்கள் நமக்கு வேலை செஞ்சது, சுவாசங்கள் வேலை செஞ்சது, ஒவ்வொன்றா குடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைந்து பசுமாடா வந்தோம். அதுலயும் ஒரு பரிணாமம் அடைந்தோம். அப்போ நம்மளால இந்த உடம்ப, இந்த சென்ஸ தன்னை உணர்ற சென்ஸ பெற்ற அளவுக்கு வரைக்கும் காத்திருந்து நம்ம உடம்ப பெற்றிருக்கோம். மீண்டும் நீங்க வந்து அதுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்க வாய்ப்பு. அப்ப இங்க இருந்து நீங்க கீழ போக முடியாது. இங்க இருந்து நீங்க மேல போகலாம். அதாவது முக்திய நோக்கி பயணம் பண்ணலாம். இது பிறப்பு. ம். ஒரு புறம் என்னன்னா, இறக்கும் பொழுது, அதாவது ம். அவருக்கான டைம் வரல. ஆனா அவர் ஒரு விபத்துலயோ, இல்ல கொலை செய்யப்படும் பொழுதோ, ம். பக்கத்துல என்ன பொருள் இருக்கோ, அந்த ஆத்மா அத போய் ஆக்கிரமிச்சுக்கும். ம். உதாரணத்துக்கு என் பக்கத்துல ஒரு ஈ இருக்கு, இல்ல ஒரு எறும்பு இருக்கு, இல்ல ஒரு பசுமாடு இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு தேவை ஒரு சரீரம். ம். என்னுடைய என்ன வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஆர் ம். நான் வந்து இப்படி இறந்துட்டேன். நான் அத திருப்பி
பழி வாங்கணும் நான் அதை வெளிப்படுத்தணும் என்னுடைய இறப்பை பற்றி அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற சரீரத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி ஒரு விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிடுங்க. இறப்பு நம்மளுக்கு நடக்குதுன்னா அது விதிக்கு உட்பட்டது. விதியிலே எனக்கு இறப்பு இல்லை, ஆனா எனக்கு இறப்பு நடந்தது எப்படி சொல்ல முடியும்? ஸோ வாழ்க்கையில நம்ம ஜாதகத்தை பேசும்போது ஜாதகத்துல இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு, அதுல விதி வந்து இருக்கப்படும். இப்போ ஜாதகத்துல வந்து பெரிய நிலையில இருப்பான், ஆயுளோட இருப்பான், அவன் பார்த்தானா ஐசியூல வந்து வெண்டிலேட்டர்ல ஆமா. படுத்து கிடப்பான். So, இங்கே நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்றது, ஜாதகம் ஒரு எல்லைக்கு மேல அதால போக முடியாது. அதே மாதிரி விதியே ஜாதகத்தால நிர்ணயிக்க பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ம், அதுல ஒரு 400 பேர் இறந்து போறாங்க. ம், அதுல ஒரு 300 பேருக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தீர்காயுள், ம். ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பேரம் யார் பேத்தி சொன்னா? மனுஷன் தானே சொன்னான். மனிதன் தான் சொல்றாரு. மனிதனா பிறந்தாலே ஆசை தானே, தன்னை பத்தி தெரிந்து ஓகே. கொள்ளணும். நான் எவ்வளவு வருஷம் வாழ்வேன், எவ்வளவு சொத்துக்கள் இருப்பேன், என் தலைமுறை எப்படி இருக்கும்னு தெரிந்து கொள்வது தானே மனித பிறவி. அப்போ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே ஆக்சிடென்ட்ல 400 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன அதாவதுமா வேலை? 400 பேரோட விதிய 400 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னது யாரு? மனுஷன். ம். மனுஷன் எப்படி கணக்கு பண்ணா? அவனுடைய ஜாதகத்தை வச்சு நான் கணக்கு பண்ணதா சொல்றான். ம். அப்போ இவன் உருவாக்கப்பட்ட குறிப்பை வைத்துக்கொண்டு இவன் விதியை நிர்ணயம் பண்ண எப்படி முடியும்? இந்த 400 பேரோட விதிங்கிறது அவர்களோட விதிக்கு சம்பந்தப்பட்டதை தவிர அதுல 400 பேர் இறக்கப்படணுங்கிறது விதி இருந்தா இறந்துதான் ஆகணும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஞானிகள் தான் முக்காலத்தையும் உணர்ந்து அந்த காலத்துல ஞானிகளால் முக்காலத்தை உணர முடியும், சொல்ல முடியுங்கிறது கிடையாது. உணர முடியும், சொல்லுவாங்களான்னா கேள்விக்குறி. ஒரு ஆத்மா உடலை விடும் பொழுது தன்னுடைய ஞாபகங்களை இங்கேயே அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சரீரத்தை விட்டு போகுதுன்னு பேசுறோம். அப்ப மறுபிறவி எதற்காக? பிறவிகள் கொடுக்கறது வந்து கர்ம வினைகளுக்காக கொடுக்கப்படுது. இங்கே 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அங்க நினைவுகள் அழிக்கப்படுவது எதற்காகங்கிறது வேற ஒரு விஷயம். இவர்கள் நினைவுகளை தான் அழிக்க முடியுமே தவிர கர்மாவை அழிக்க முடியாது. ம். அப்ப கர்மாக்காக அது பிறந்துதான் ஆகும். எதை விதைத்தாரோ, எதை விரும்பினாரோ அதற்காக அவர் பிறந்துதான். அதோடைய பயணம் தனியா அவருக்காக வந்து பாதை போடப்பட்டிருக்கு, ட்ரெயின் மாதிரி தண்டவாளம் போடப்பட்டிருக்கு. அவருடைய நினைவுகளை ஏன் அழிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிறப்புங்கிறது எதற்காக கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போதுதான் அவர் மீண்டும் அந்த கர்மாவை சரியான முறையில தொடர்வாருங்கிறதுக்காக அழிக்கப்படும். அப்போ இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஆத்மா கண்டிப்பாக கர்ம வினைகளை அனைத்தையுமே சரிப்படுத்தி விட்டு சுய முக்தி அதை வந்து பெறாத வரைக்கும் மீண்டும் 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 இந்த உலகத்துல நம்ம பிறந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம ஆத்மா இதை தொடர்ந்து தவறான ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். தொடர்ந்து இதே போல அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக தரலாம். நன்றி. நமோ நாராயணமா. ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதமான கேள்விகள், மக்களுக்கு வந்து தேவையான கேள்விகளை நீங்க வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் மக்கள்கள் உருவாகக்கூடிய கேள்விகளை நம்ம இன்னும் தொடர்வோம். இந்த பிரணவ மந்திரத்தின் மூலமாக இன்னும் நிறைய மக்களுக்கு உண்மை அப்படியே மக்களிடம் கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. நமோ நாராயணன்.